அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சர்வதேச செய்திகளில் நமக்கு 3 முக்கியமான செய்திகள் இருக்குது நண்பர்களே. முதல் 2 செய்திகள் பார்த்திங்கன்னா இந்திய சீன உறவுகளை பற்றி. அதில் மிக முக்கியமாக நம்ம டைட்டில் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சீனா இந்தியா கிட்ட மன்றாடி கேட்டுக்கொண்டும் கூட ஒரு மிக முக்கியமான விஷயத்தில் இந்தியா நோ சொல்லிருச்சு. சொன்னதோட ஒரு முறை 2 முறை அல்ல நண்பர்களே, இதோட இந்த வருடம் மட்டுமே 2024 மட்டுமே 3 முறைக்கு மேலே இந்தியா இதே விஷயத்துக்காக நோ சொல்லியிருக்குது. இதற்கு முன்பும் சென்ற ஆண்டும் இதை போல பல முறை இந்தியா சீனாவுடைய வேண்டுகோளை நிராகரிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது ஒரு செய்தி நண்பர்களே. இன்னொரு சீனா பற்றிய செய்தியும் இருக்குது, அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது அந்த 2வது செய்தியை பார்ப்போம். 3வது செய்தி யாருமே எதிர்பார்க்கல நண்பர்களே. ரஷ்ய அதிபர் புட்டினை சும்மா ஊர்லேருந்து ஃப்ளைட் ஏறின மனுஷன் கொளுத்தி போட்டுக்கிட்டே போராடுவாங்க. உண்மையிலேயே நம்ம ராமாயணத்தில் ஆஞ்சநேயர் இலங்கையை எரிச்சார் இல்லையா, எப்படி வாலில் நெருப்பு கட்டிக்கிட்டு போகிற பக்கம்லாம் மனுஷன் பற்ற வச்சுக்கிட்டே போனார்ல, அந்த மாதிரி ரஷ்ய அதிபர் புட்டினும் போகிற பக்கமெல்லாம் பற்ற வச்சுக்கிட்டே போகிறாரு. அதை கண்டு பயங்கரமாக அலறி துடிக்கிறது யார் அப்படின்னு நீங்கள் இந்நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேற யாரும் இல்லை, நம்மளுடைய தற்போதைய சூப்பர் பவர் தான். வேகமாக தன்னுடைய சக்தியை இழந்து வருகிற சூப்பர் பவரான அமெரிக்கா தான். ரஷ்ய அதிபர் புட்டின் அப்படி என்ன செஞ்சாரு? அவர் தான் முந்தானாரே கொரியாவிலிருந்து கிளம்பிட்டாரு. நேற்று மனுஷன் வேற நாட்டுக்கு தானே போனாரு. அதில் என்ன பிரச்சனை அமெரிக்காவுக்கு அப்படின்னு உங்கள் மனசில் தோன்றது எனக்கு புரியுது நண்பர்களே. வாங்க டீட்டெயிலாக இந்த விஷயங்களை இன்னைக்கு பார்க்கலாம். நண்பர்களே, சீனாவுடைய கடைக்கண் பார்வை நமக்கு கிடைக்காதா அப்படின்னு பல நாடுகள் ஏங்கி தவிக்கிறது நமக்கு தெரியும். சீனாவுடைய கடன் வலையில் சிக்கி சின்னா பின்னமாகி சீனாவுக்கு அடிமையாக இருக்கிற இலங்கை, பாகிஸ்தான், மாலத்தீவு போன்ற நாடுகள் மட்டுமல்லாமல் பல ஆப்பிரிக்க நாடுகள் மட்டும் இல்லாமல் பிற வளரும் நாடுகள் மற்றும் சில வளர்ந்த நாடுகளும் கூட, ஐரோப்பாவை சேர்ந்த நாடுகளுக்கு சிலவும் கூட சீனாவுடைய கடைக்கண் பார்வை கிடைக்காதா, ஜி ஜின்பிங் கிட்ட நமக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்காதா, அதன் மூலமாக தங்க நாட்டுக்கு ஒரு பலன் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி தவிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக இந்தியாவிடம் பல முறை மன்றாடி இருக்குது சீனா. அது என்ன அப்படின்னாக்க, 2020ஆம் ஆண்டு கோவிட் பிரச்சனை கிளம்புச்சு இல்லையா, அப்பொழுது சர்வதேச விமானங்களை எல்லாம் நிறுத்தினாங்க இல்லையா, அப்பொழுது ருட்டீனாக இந்தியாவும் சீனாவுக்கு பறந்த அனைத்து விமானங்களையும் நிறுத்துச்சு. சீன விமானங்கள் இந்தியா வருவதையும் இந்திய விமானங்கள் சீனாவுக்கு போவதையும் அறவே நிறுத்திட்டாங்க. அதற்கு பிறகுதான் மே மாதத்தில் சீனா இந்தியா கிட்ட வாலாட்டி நல்லா வாங்கி கட்டிட்டு இருக்குது இல்லையா, அந்த பிரச்சனை நடந்தது. அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா 2022ஆம் ஆண்டு இந்தியா பிற நாடுகளுக்கெல்லாம் இந்த கோவிட் பிரச்சனையில உலகம் முழுவதும் சென்ற விமானங்கள் அனைத்து உள்நாட்டு மற்றும் சர்வதேச சேவைகள் அனைத்துமே நிறுத்தப்பட்டது இல்லையா. அதற்கு பிறகு 2022ஆம் ஆண்டு சர்வதேச விமான போக்குவரத்தை இந்தியா துவங்குச்சு. ஒவ்வொரு நாடாக அப்படியே பிற நாடுகளுக்கெல்லாம் நாம் விமானங்களை விட ஆரம்பித்தோம். பிற நாட்டு விமானங்களை நாம் அனுமதிக்க தொடங்கினோம். ஆனால் அந்த சமயத்தில் 2022 கோவிட் பிரச்சனை சீனாவில் தலை விரிச்சு ஆடிச்சு. அதனால் சீனா சர்வதேச விமானங்களை அனுமதிக்கல. தங்களுடைய விமானங்கள் பிற நாடுகளுக்கு போகிறதுலையும் மிகப்பெரிய அளவில் கட்டுப்பாடுகள் விதிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட அனுமதி இல்லைன்னே வச்சுக்கோமே. அதற்கு பிறகு 2023ஆம் ஆண்டு சீனா என்ன பண்ணுது, சர்வதேச விமான போக்குவரத்தை நார்மலைஸ் பண்ணுது. அதாவது முன்பு இருந்தது போலவே பிற நாடுகளுக்கு சர்வதேச விமான போக்குவரத்தை தொடங்குது சீனா. அப்போதிருந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலமாக இந்தியா கிட்ட சீனா தங்களுடைய நாட்டோடு இந்தியா சர்வதேச விமான போக்குவரத்தை தொடங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்குது நண்பர்களே. இந்தியா முடியவே முடியாதுன்னு இன்னைக்கு
வரைக்கும் பிடிவாதமாக இருக்கிறாங்க. சீனாவிலிருந்து இந்தியா வருகிற சீன நிறுவனத்துடைய விமானங்களாக இருந்தாலும் சரி, இந்தியாவை சேர்ந்த இந்திய நிறுவனங்களுடைய சர்வதேச விமானங்களாக இருந்தாலும் சரி, எதற்குமே சீனாவுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி இந்தியா சொல்லிடுச்சு நண்பர்களே. இந்த விஷயத்துல இந்தியா கொஞ்சம் மனமிறங்க வேணும் அப்படின்னு ஒரு முறைக்கு பல முறை சீனா கேட்டிருக்குது. ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்தியா சொல்கிற பதில் என்ன தெரியுமா? இந்திய சீன எல்லையில நார்மல்சி திரும்புறது வரைக்கும், அதாவது சகஜ நிலை திரும்புகிற வரைக்கும் இந்திய சீன உறவுகள் மேம்பட முடியாது. அதனால இந்திய சீனாவுக்கு இடையே சர்வதேச விமான போக்குவரத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்தியா சொல்லிருச்சு. மீண்டும் மீண்டும் இதே பதில தான் இந்தியா சொல்லிட்டே வருது நண்பர்களே. நேற்றைய தினம் கூட மீண்டும் ஒரு முறை சீனாவுடைய தூதர் இந்த விஷயத்தை எழுப்பியிருக்கிறாரு. சீனாவுடைய வெளியுறவுத்துறை பேச்சாளரும் கூட நேற்றைய தினமே பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போது, இந்தியா இந்த மாதிரி சர்வதேச விமானங்களை சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு போகிற இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டை எதையுமே விடமாட்டேங்கிறாங்க, இது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் சீன நிறுவனங்கள் பலவும் மீண்டும் இந்தியாவுக்கு விமான சேவையை தொடங்குவதற்காக இந்தியாவிடம் கேட்டிருக்காங்க, சீன அரசாங்கத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இந்தியா மனமிறங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இந்தியாவிலிருந்து வருகிற செய்தியை பார்த்தோம்னா, இண்டிகோ உள்ளிட்ட சீனாவுக்கு சர்வதேச அந்த ரூட்டை கையில் வச்சிருப்பாங்கல்ல, அந்த விமானங்கள் எல்லாமே இந்திய அதிகாரிகளிடம் பேசி வர்றாங்களாமா. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, இந்திய அரசாங்கம் எப்பொழுது அனுமதி வழங்குதோ அப்பொழுது உடனடியாக நாங்கள் சீனாவுக்கு சேவையை தொடங்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இண்டிகோவுடைய பேச்சாளர் சொல்லியிருக்கிறாரு. வாரத்துக்கு 10 விமான சேவைகளை சீனாவுக்கு இவங்க இதற்கு முன்பு நடத்திட்டு வந்திருக்கிறாங்க. இப்பொழுது எல்லாமே நிறுத்தப்பட்டுருச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்தியாவிலிருந்து ஒவ்வொரு மாதமும் சீன நிறுவனங்கள் 520 விமான சேவைகளையும் இந்தியாவுக்கு சொல்கிறேன். அதே போல் இந்தியாவிலிருந்து சீனாவுக்கு இந்திய நிறுவனங்கள் 169 விமான சேவைகளையும் அவங்க நடத்தி வந்தாங்க. இப்பொழுது எல்லாமே நிறுத்தப்பட்டுருச்சு நண்பர்களே. இந்திய சீனா உறவுகள் மேம்படும் வரைக்கும் மீண்டும் நேரடியாக சீனாவுக்கு செல்வதற்கு, விமான சேவை துவங்குவதற்கு இந்தியா அனுமதிக்காது அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். இரண்டாவதாக சீனாவிலிருந்து வந்திருக்கிற செய்தி தான் நண்பர்களே, சீன வெளியுறவுத்துறை பேச்சாளர் சொன்ன விஷயம் தான் இதுவும். அது என்ன அப்படின்னாக்க, இந்தியா சீனர்களுக்கு விசா வழங்குவதை அறவே நிறுத்திடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டையும் அவர் வச்சிருக்கிறாரு. சீன நிறுவனங்கள் பலவும் இந்தியாவில் இருக்கு. இப்போ ஷாவுமி மாதிரியான நிறுவனங்கள்லாம் இந்தியாவில் இருக்கு. பல சீன நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடும் செய்திருக்கிறாங்க, இந்திய நிறுவனங்கள்ல முதலீடு செய்திருக்கிறாங்க. அதனால சீன அதிகாரிகள், சீன நிறுவனங்களுடைய அதிகாரிகள் இங்க இந்தியாவுக்கு வர வேண்டிய அவசியம் இருக்குது இல்லையா? ஆனாலும் கூட இந்தியா இந்த 2020ஆம் ஆண்டு கல்வான் பிரச்சனை நடந்தது இல்லையா, அதற்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் இந்தியா சீனர்கள் இந்தியாவுக்கு வருவதற்கு சாமானியத்துக்கு விசாவை வழங்குவதில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சீனா வச்சிருக்குது. சீன பேச்சாளர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, 2019ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட சீனர்கள் இந்தியா வந்தாங்க, அவ்வளவு விசாக்களை இந்தியா வழங்குச்சு. ஆனால் இந்த ஆண்டு இதுவரைக்கும் வெறும் 2000 விசாக்கள் கூட இந்தியா வழங்கவில்லை. இது இந்திய சீன உறவுகள்ல மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி வருது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இதற்கும் இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்திய சீன உறவுகள் மேம்படுகிற வரைக்கும் இதுல எந்த மாற்றமும் இருக்காது. அது மட்டும் இல்லாம, எப்ப அருணாச்சல் பிரதேஷ்ல இருந்து சீனாவுக்கு போறவங்களுக்கு பேப்பர் விசாவை சீனா கொடுக்க ஆரம்பிச்சதோ அப்பொழுதே இந்தியா சீனா மேல கடுப்பாயிருச்சு. இனிமேல் சீனா கையில தான் இருக்குது இது எல்லாமே. த பால் இஸ் இன் சைனாஸ் கோர்ட். சீனா இனிமேலேனும் ஒழுங்கா இருந்தது அப்படின்னாக்க, இந்தியாவை மதித்து நடந்துச்சு அப்படின்னாக்க இந்திய சீன உறவுகள் மேம்படும், இல்லைன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே. இந்த 2 விவகாரங்கள்லையுமே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான இந்த இந்திய அரசு ஒரு மிக ஸ்ட்ராங்கான
ஒரு ஸ்டாண்டை எடுத்திருக்கிறது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கதுன்னு பல ராஜதந்திர அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க நண்பர்களே. இந்த செய்திக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கறது இதே மாதிரி ஒரு சர்வதேச செய்தி தான், கொஞ்சம் டிஃப்ரெண்டான விஷயம். நேற்றைய தினம் நம்ம ரஷ்ய அதிபர் புட்டின் வடகொரியா போன செய்தியை பார்த்தோம் இல்லையா, அதுக்கே அமெரிக்கா தம்மா துக்கான் குதிச்சதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அந்த பயணத்தை முடிச்சுக்கிட்டு அடுத்ததாக புட்டின் வியட்நாம் நாட்டுக்கு போயிருக்கிறார் நண்பர்களே. வியட்நாமுடைய தலைநகரான ஹனாய் நகரத்தில் ரஷ்ய அதிபர் புட்டின் வியட்நாமுடைய அதிபரான தோலம் அவர்களை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வர்றாரு. அவர் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்குது. இந்த விஷயமெல்லாம் வெளியில் வந்த பிறகுதான் அமெரிக்கா பயங்கர சூடாக இருக்குது நண்பர்களே. அமெரிக்கா என்ன சொல்லுது, தேவையில்லாமல் அனாவசியமாக வியட்நாம் ரஷ்ய அதிபரை தூக்கி தலையில் வச்சு கொண்டாடக்கூடாது. யுக்ரைன் போர் விவகாரத்தில் சர்வதேச நீதிமன்றம் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு ஒரு அரெஸ்ட் ஆர்டர், சர்வதேச அரெஸ்ட் ஆர்டரை விடுத்திருக்கிறத வியட்நாம் மதிக்க வேணும். வியட்நாம் மண்ணில் கால் வச்சிருக்கிற ரஷ்ய அதிபர் புட்டினை வியட்நாம் வரவேற்றால், அவரை அரெஸ்ட் பண்ணல அப்படின்னா சர்வதேச நீதிமன்றத்துடைய ரூலிங்க்கு எதிராக இது நடந்து கொண்டதாக அர்த்தமாகும். இது இனிவரும் காலங்களில் வியட்நாமுக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும். வியட்நாம் இந்த மாதிரி ஒரு போர் குற்றவாளியை கூப்பிட்டு தங்க நாட்டுக்குள்ள அனுமதிச்சு அவருக்கு ராஜ மரியாதையெல்லாம் கொடுக்க கூடாது, அரசு முறை மரியாதையெல்லாம் கொடுத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்கு நண்பர்களே. சரி நண்பர்களே, நீங்களும் ஒரு கேள்வி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். சார், நார்த் கொரியா ஒதுக்கப்பட்ட ஸ்டேட்டு, சர்வதேச அரங்கில் ஐநா சபையுடைய அங்கீகாரம் கூட இல்லாத ஒரு நாடு நார்த் கொரியா. அப்படி இருக்கிற நாட்டுக்கு புட்டின் போனார், இப்படிலாம் அமெரிக்கா குதிச்சுது, மேற்கத்திய நாடுகள் குதிச்சுது அப்படின்னா அதெல்லாம் ஏற்றுக்க முடியுது. வியட்நாம் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நாடு தானே, அந்த நாட்டுக்கு புட்டின் போனால் அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தானே கேட்குறீங்க. இரண்டு விஷயங்கள் நண்பர்களே. ஒன்று, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்வதேச நீதிமன்றம் விடுத்திருக்கிற ஒரு அரெஸ்ட் வாரண்ட்டை இப்போ வியட்நாம் மீறியதாக ஆகும். அது டெக்னிக்கல் தான். ஏன்னா இந்த சர்வதேச நீதிமன்றம், இந்த சர்வதேச வங்கி, இந்த வேர்ல்டு பேங்க்கு, இந்த ஏசியன் பேங்க்கு, இந்த மாதிரியான சர்வதேச முக்கியமான மன்றங்கள் எல்லாமே அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதனால் ஒரு நாட்டின் மீது ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா நேரடியாக அவங்க போருக்கு ஆள் அனுப்பாமல், நேரடியாக கூப்பிட்டு மிரட்டாமல், இந்த மாதிரி அமைப்புகளின் மூலம் அவங்க பல்வேறு ஆக்ஷனை எடுத்து, அந்த அமைப்பு சொல்லிச்சு, சர்வதேச நீதிமன்றம் சொல்லி இருக்குது, அல்லது ஐக்கிய நாடுகள் சபையுடைய செக்யூரிட்டி கவுன்சில் சொல்லி இருக்குது அப்படின்லாம் ஒரு அமைப்பின் பேரில் பழிய போட்டு அமெரிக்கா அதற்கு பிறகு அந்த நாட்டோடு உறவுகளை குறைத்துக் கொள்ளும், சாங்ஷன்ஸை போடும், கட்டுப்பாடுகளை விதிக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். இதுதான் நடைமுறை. அதனால தான் இந்த ஃபர்ஸ்ட் விதியின்படி அமெரிக்கா சர்வதேச விதியை மீறிட்டீங்க, சர்வதேச நீதிமன்றத்துடைய தீர்ப்பை நீங்கள் மீறிட்டீங்க, அதன்படி நடந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி வியட்நாம் மீது ஒரு குற்றம் சாட்டி இருக்குது. இரண்டாவது காரணம், அதாவது அமெரிக்கா கொதித்தெழுந்ததுக்கு இரண்டாவது காரணம் தான் முக்கியமான உண்மையான காரணம் நண்பர்களே. ஆனால் அமெரிக்கா அதை சொல்லாது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா இந்த இரண்டாவது காரணம் தான். அது என்ன அப்படின்னா, இன்றைக்கு உலகம் வேகமாக 3 துருவ உலகமாக மாறி வருது நண்பர்களே. இதற்கு முன்பு, கோவிடுக்கு முன்பு வரைக்கும் உலகம் 2 துருவ உலகமாக மாறுது அப்படின்னு தான் நாமளே பேசியிருப்போம். ஒரு பக்கம் சீனா, இன்னொரு பக்கம் அமெரிக்கா. அமெரிக்கா பக்கம் தான் இந்தியாவும் நிற்கிது அப்படின்லாம் நாம் பேசியிருக்கிறோம். அதுதான் நடைமுறையிலும் இருந்தது. சீனா பக்கம் சீனாவை ஆதரிக்கிற நாடுகள்லாம் நிற்கிதுன்னு பேசியிருந்தோம். ஆனால் கோவிடுக்கு பிறகு நிலைமையே தலைகீழாக மாறிடுச்சு. இப்பொழுது உலகம் 3 துருவ உலகமாக மாறி வருது நண்பர்களே. ஒரு பக்கம் நம்ம ஏற்கனவே சொன்னது போல அமெரிக்காவும் அமெரிக்க ஆதரவு நாடுகளும், இரண்டாவது பக்கம் சீனாவும் சீன ஆதரவு நாடுகளான ரஷ்யா போன்ற நாடுகளும் அங்கே நிற்குது. மூன்றாவது துருவமாக இந்த 2 பேர்த்தையும் நாங்கள் பகைச்சிக்கவும் மாட்டோம், 2 பேர்த்துக்கு அடிமையாகவும் மாட்டோம் அப்படின்னு சொல்கிற ஒரு மூன்றாவது துருவத்தை உருவாக்கி அதற்கு இந்தியா தலைமை ஏற்று நடத்தி வருது. இந்த குளோபல் சவுத் நாடுகள்லாம் பெரும்பாலும் இந்த மூன்றாவது துருவத்தில் சேரத்தான் விரும்புகிறாங்க. இருந்தாலும் கூட அமெரிக்கா போன்ற மேற்கத்திய நாடுகளுக்கு பயந்துக்கிட்டு அந்த பக்கம் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இப்பொழுது ரஷ்ய அதிபர் புட்டின் வடகொரியா போறாரு, அதற்கப்புறம் வியட்நாம் போறாரு. இந்த மாதிரி அவர் செல்கிற நாடுகளை எல்லாம் தங்க பக்கம், அதாவது சீனா இருக்கிற பக்கம்
தான் இழுக்கிறாரு அப்படிங்கிறது தான் வந்து இப்போ அமெரிக்காவுக்கு வயிற்றுல புளிய கரைச்சிருக்குது. ஏற்கனவே அமெரிக்காவுடைய ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு சூப்பர் பவர் அப்படின்னு இன்னுமே சொல்லிட்டாலுமே கூட அதனுடைய சக்தி வேகமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அதே சமயத்தில் இன்னும் சூப்பர் பவர் ஆகாத சீனா அந்த சூப்பர் பவர் ஸ்டேட்டஸை நோக்கி வேகமாக உயர்ந்து கொண்டே வருது. அதனுடைய செல்வாக்கும் உயருது. இது ரெண்டுக்கும் ஒட்டாம தான் நடுவில் இந்தியா தனி ஆவர்த்தனம் பண்ணிட்டு இருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் அமெரிக்காவின் பக்கம் மேலும் வீக் ஆயிருமோ? இப்போ ரஷ்யா பக்கம் சீனா பக்கம் நிறைய நாடுகள் சேர்ந்துருச்சு அப்படின்னாக்க அமெரிக்காவின் பக்கம் வீக் ஆயிருமோ அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய ஐயப்பாடு. அதனால தான் ஜோ பைடன் பயங்கர டென்ஷன் ஆயிருக்கிறாரு. புட்டின் எந்த நாட்டுக்கு போனாலும் பயங்கரமாக குய்ய முறையோன்னு குதிக்கிறாரு. இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய பூகோள அரசியலுடைய சதுரங்கம் தான் நண்பர்களே. இந்த பூகோள சதுரங்க விளையாட்டில் இந்தியா ரொம்ப சாமர்த்தியமாக காய் நகர்த்திட்டு வருது அப்படிங்கிறதையும் நாம் இங்கே சொல்லத்தான் வேணும். அதனால தான் ரஷ்யா சீனாவாகட்டும் அமெரிக்காவாகட்டும் எல்லாருமே இந்தியா தங்கள் பக்கம் வந்தால் தேவலை அப்படின்னு அவங்கெல்லாம் நினைக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக அமெரிக்காவை சேர்ந்த அந்த நாடுகள்லாம் எப்படியாவது இந்தியாவை நம்ம பக்கம் இழுத்தரணும், அப்பத்தான் நமக்கு பலமே, இல்லைன்னா நம்ம அணியே வந்து ரொம்ப வீக் ஆகிடும் அப்படின்னா அவங்க இந்தியாவுக்கு ஆதரவாக பல விஷயங்களை செய்தும் வராங்க. அதே சமயத்தில் இன்னொரு பயமோ எங்கே இந்தியா நம்மளை மீறி போயிருமோ அப்படிங்கிறதுனால அப்பப்போ இந்தியாவை அப்படி கொட்டுற மாதிரி கொட்டிக்கவும் செய்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, வி ஆர் லிவிங் இன் அன் இன்ட்ரெஸ்டிங் வேர்ல்ட், இன் அன் இன்ட்ரெஸ்டிங் எரா அப்படின்னு தான் சொல்லணும். உலகத்துடைய சரித்திர காலகட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. அடுத்த சில ஆண்டுகளில் பல முக்கியமான பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது. அதையெல்லாம் நாம் நன்றாக உணர்ந்து கண்காணித்தோமானால் நம்முடைய வாழ்வும் சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பாய் பாய்.